நம்ம செய்கிறத விட அதை சாப்பிட்டு சந்தோஷப்படுறது நமக்கு ஒரு ஹாப்பி. அது ரொம்ப ரொம்ப விஷயம். அவங்கள சாப்பிட வச்சு அழகு பார்க்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நம்முடைய என்ன சொல்கிறது ஆஸ்கார். வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி எந்த ஊருக்கு வந்துடுன்னா கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரியில் பர்டிகுலர் எங்கே இருந்தால் தக்கலைன்னு சொல்லி ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க செய்கிற உணவு வந்து ஒரு தனி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு உணவாக இருக்குது. அதுவும் பர்டிகுலராக இங்கே என்ன சொன்னால் எங்கள் ஊர் சைடில் மட்டும்தான் இந்த மாதிரி உணவாக பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த தேங்காய் சாதம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தூங்குகிற நேரத்தை தவிர்த்து ஃபுல்லாக சமையலில் தான் உட்கார்ந்துருக்கோம். ஃபுல்லாக சமையல் தான். என்னடா தேங்காய் சாதம் தான் ஏன் இதெல்லாம் அப்படி இருக்க போதும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நல்லா கொதிச்சு போச்சுன்னா அந்த டேஸ்ட் போச்சு. அதே தேங்காய் சாதம் நம்ம வீட்டு சைடில் பண்ணும்போது கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம் பருப்பு, திருவண்ண தேங்காய், வேக வச்ச சாதம் இதெல்லாம் ஒன்றா போட்டு டாஸ் பண்ணி கொடுக்குறது ஒரு பக்குவம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் கரம் மசாலா, சோம்பு இதெல்லாம் போட்டு தாளித்து அப்படி தம் கட்டுறது இது ஒரு பக்குவம். இந்த ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இல்லை. தேங்காய் சாதம்னு சொல்கிறதே அந்த தேங்காய் பூ மாதிரியே இருக்கணும். அந்த சாதம் கலர் சேஞ்ச் ஆகிட்டுனா கூட பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அப்படியே பண்ணுறது நல்லா இருக்கும். இதுக்கு ரெண்டாவது ஸ்பைசஸ் எல்லாம் தேவைப்படாது. சிம்பிளாக பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு கூட. புழுங்கல் பொன்னி அரிசி இது ஊற வைக்க வேண்டாம். இது அப்படியே வாஷ் பண்ணி நம்ம சாதம் வடிக்கிறோம்ல அதே மெத்தேடு தான், அப்படியே போட்டுக்கலாம். சாப்பிட இன்னும் வேணும்னு கேட்கும். வேணும் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஐயோ இவ்வளோ சாப்பிட்டுட்டுன்னு சொல்லி தூங்க தான் போகணும். இந்த சாதத்துக்கு வந்து எல்லா குழம்புமே செட் ஆகும். நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு புளி துவையல்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண போகிறோம். இந்த ரெசிபியை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். 400 வருஷத்துக்கு பழமையான இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது. இந்த பள்ளிவாசலை பார்க்கும்போது ரொம்ப ஒரு அருமையாக இருந்தது. அதை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து ட்ரோன் ஷாட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். வெளியேருந்து பார்க்கும்போது அப்பா சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குமார கோவில்னு சொல்லியிருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முருகர் வந்து வள்ளி கல்யாணம் பண்ணாடான்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வேலிமலை பக்கத்தில், அதாவது வேலினா மலையாளத்தில் வந்து கல்யாணம் சொல்லி சொல்லுவாங்களாம். ஸோ அது மாதிரி இந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலை சுற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக அந்த மலை ஒட்டி வரும்போது அந்த விவசாயம் பண்ணியிருக்காங்க. அந்த தண்ணி ஓடுற இடம், அந்த பாதைகள் எல்லாமே பார்க்கும்போது அப்பா பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்ல போகிறேன். அது என்ன கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரியில் ஃபஸ்ட்டு வந்த சர்ச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த சர்ச் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்களாம். அந்த சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கோபுரம் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு சைலண்ட்டாக ஒரு ஏரியாவில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சை உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி நம்மளுக்கு சொல்லித்தர போகிறோம் யார் கேட்டிங்கன்னா, திரு முகமது அப்துல்லா. அவர்கிட்ட தான் இந்த ரெசிபியை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இவர் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக கேட்ரிங் பண்ணிட்டு வராரு. இவர் சின்ன கடையும் வச்சுருக்காரு. நல்ல ஒரு அருமையான கைப்பக்கம் உள்ள ஆள். அவர் தான் மீட் பண்ண போகிறோம். வாங்க அவர் மீட் பண்ணி இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்களை ஃபஸ்ட் டைம் வந்து கன்னியாகுமரியில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ நாங்கள் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம வந்து சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ கடைசியாக கோயம்புத்தூர் மாவட்டம் அந்த சுற்றி இருக்க ஊரில் நிறைய பண்ணோம். அது மதுரை, திருச்சி, காரைக்குடி அது மாதிரிலாம் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட் டைம் உங்களை தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கோம். கண்டிப்பாக. ஓகே, உங்களை பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. வணக்கம், என்னோடய பேர் முகமது அப்துல் காதர். நான் வந்து ஒரு செஃப்பு. கிட்டத்தட்ட 19 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஸ்பெஷல் என்னென்னா அவுட்டோர் கேட்ரிங். சொந்தமாக ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன். என்னோடய இது வந்து புரோட்டா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நல்ல பிஸ்னஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நான் இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்லிடுறீங்களா? ஓகே. இந்த தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் வந்து பொன்னி புழுங்கல் அரிசி 2 கிலோ. 1 கிலோவுக்கு ஒரு தேங்காய் மீடியம் தேங்காய் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம 2 கிலோ பண்ண போகிறோம். அதுக்கு 2 தேங்காவை அரைச்சி கிளியர் பண்ணி வச்சுருக்கோம். மீடியம் பல்லாரியில் வந்து 2 பல்லாரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெந்தயம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகா ஒரு 3-4 பச்சை மிளகா 2 கீரி கட் பண்ணி போட்டோம். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு பியூர் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். புளி துவையல்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து ஒரு அரை தேங்காய், ஒரு எலுமிச்சை சைஸில் வந்து நம்ம புளி எடுத்துக்கணும். ஒரு 3-4 வத்தல் மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 3-4 சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, முழு மல்லி வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முழு பூண்டு 2 எடுத்துக்கணும். பியூரி ப்ளஸ் கோகோனட் ஆயிலில் டீப்பாக ஃப்ரை பண்ணி கிரைண்டிங் பண்ணி எடுக்கணும். மொத்தமே பார்த்தா 4 பொருள் தான் தேவை. 4 பொருள் தான் தேவை. உப்பு, வெந்தயம், வெங்காயம், தேங்காய். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம பியூரி ப்ளஸ் கோகோனட் ஆயில் ஊற்றுறோம்.
இந்த சைட்லலாம் வந்து அதிகமான தேங்காய் நல்லா இல்லை. ஆமாம், ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஈஸியாக கிடைக்கும் எங்களுக்கு. சொந்தமாக தயாரிப்பாங்க. தேங்காய் விளைச்சல் உண்டு எல்லாருக்கும் மேக்ஸிமம் இருக்கும். அதனால் மில்லில் கொடுத்து அவங்களே சொந்தமாக தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. அது போயிட்டீங்கன்னா அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுவோம். இன்னொரு விளைச்சல் பக்கத்தில் விளைச்சல். ஆமாம், அதான் விஷயம். இப்போ பியூரிஃப் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் விட்டுரும். ஓகே, போதுமா? ஓகேண்ணா, சரி. ஓகே, எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றிருக்கோம். அடுத்தது நம்ம வெந்தயம் போட்டு லைட்டாக தாளிக்கிறோம். சரி, ஓகே. வெந்தயம் ஒரு சிட்டிகை இவ்வளோ எடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த அளவுக்கு. இப்போ பெரும்பாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தாளிப்பு சொல்லும் போது நிறைய இடத்துல இந்த தேங்காய் சாதத்தில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு தான் போடுவாங்க. ஆனால் நீங்கள் வெந்தயம் யூஸ் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரைஸுக்கு அதெல்லாம் தேவைப்படாது. அந்த ஃப்ளேவரை மாற்றி விட்டுரும். அந்த தேங்காய் சாதத்தினுடைய அந்த ஃப்ளேவரை வந்து மாற்றி விட்டுரும். அந்த அந்த பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாமே. அதனால யூஸ் பண்ண. ஆமாம், ரைஸினுடைய அந்த டேஸ்ட்டையே ரொம்ப மாற்றி விட்டுரும். அதனால நம்ம வெந்தயம் போட்டு பண்ணுறது நல்லாயிருக்கும். ஓகே, இன்னைக்கு சமைச்சிட்டு சாப்பிட்டு பார்த்தலாம். இன்னும் இந்த ரெசிபி ஃபுல்லாக பார்த்தானே இவங்க சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா சமையல் சொல்லும் போது இந்த 10 நிமிஷம் 5 நிமிஷம் நிற்கிற மாதிரிலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தம் கட்டுறது தான் வேலை. சரி, ஓகே. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 கிலோ அரிசிக்குள்ள தண்ணி அளவு எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம். சரி, ஓகே. 2 கிலோ அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம்? 2 கிலோ அரிசிக்கு 2.25 கிலோ தண்ணி. இப்போ இந்த மாதிரி கப்பில் நான் அரிசி ஏற்றக்கேன் வீட்டில் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ஒரு கப்பில் அரிசி ஏற்றா எவ்வளோ தேவைப்படும்? ஒரு கப்புக்கு 2.25 கப்பு தண்ணி தேவைப்படும். 2.25 கப்பு கண்டிப்பாக இந்த அரிசிக்கு. ஓகே, பொன்னி புழுங்கல் அரிசி. ஓகே சார். இன்னொன்று தேங்காய் எண்ணெய் வாசம் கமகமாக நல்லா வருது. நல்ல இந்த தேங்காய் எண்ணெயோட வாசம் நல்லா இருக்கு, கமகமான இருக்கு. ஓகே, அப்புறம் இப்போ அந்த 2 கிலோ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். 2.25 கணக்கு பிரகாரம் எடுத்து வச்சுக்கிறோம். இது இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இது வெறும் அந்த வெண்ணெய் தாளிப்பு, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடுறாங்க, அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா வெங்காயம், இந்த தேங்காய் பால்லாம் இதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அடுத்தது வந்து இதுக்கு தேவையானது 1 கிலோ அரிசிக்கு ஒரு தேங்காய் கணக்குக்கு 2 தேங்காய் வந்து நல்ல நைஸாக மையாக அரைச்சி வச்சுருக்குறோம். இந்த தேங்காய் வந்து சிலவங்க பால் எடுத்து பண்ணுவாங்க. நம்ம டைரெக்டாக தேங்காவை அரைச்சி சேர்க்குறோம். முழு குணமும் அதுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். அதில் டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே கிடையாது. இப்போ வந்து தேங்காய் அரைச்ச விழுது நம்ம அதில் வீத்துறோம். ஓகே, இது அரைக்கும் போது என்ன மாதிரி பகுதி? நைஸாக நைஸாக அரைக்கணும். நல்ல மை மாதிரி நல்ல நைஸாக அரைச்சோன்னா, இல்லைன்னா கொத்து கொத்தாக இருக்கும். அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்படி அரைக்கிறது, நைஸாக அரைக்கிறது நல்லா இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றுறது பக்கம் அரைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிங்கன்னா அந்த நைஸ் பக்கத்தில். மொத்தமாக தண்ணி ஊற்றினோன்னா அரையாது, கொத்து கொத்தாவே தான் இருக்கும். சரி, இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாமா? தேங்காய் போட்டாச்சு. தண்ணி வேணுமா உங்களுக்கு? இல்லை போதுமா? கொஞ்சம் தண்ணி வேணும். போதுமா? அது போதும். சரி, ஓகே. இதை கொஞ்சம் அலசி அதில் உள்ள இதை வந்து கிளியர் ஆகும். அந்த இருக்கிற அந்த பேஸ்ட் வேஸ்ட்டு வரும். இதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கிறோம். கருவேப்பிலை எடுத்து கொஞ்சமாக போட்டுக்கிறோம். சரி, ஓகே. ஓகே, அடுத்தது இது பச்சை மிளகாய் வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த அதுக்கு வந்து காரம் லைட்டாக ஒரு காரம் கிடைக்கிறதுக்காக வேண்டி இப்போ இதில் வந்து ஒரு 4-5 பச்சை மிளகாய் கணக்கு பண்ணி போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் அடுத்தது வெங்காயம் போடுறோம். இப்போ இந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் அப்படியே போடுறோம். இந்த இடத்துல என்ன காரணம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தேங்காய், இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே நம்ம போடுறோம்? என்ன விஷயம் போடுறது என்னன்னா, இது வந்து இப்படி பண்ணுறது நல்லா இருக்கும். ஒவ்வொன்றா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்படி கலக்கி பண்ணுறது வந்து சாதத்துக்கு கரெக்டாக வரும். தாளித்து பண்ணியாச்சுன்னா அந்த கலர் மாறிடும். இந்த தேங்காய் சாதத்து வந்து அது தேங்காய் மாதிரியே இருக்கணும் அந்த சாதம், அழகு. அதுக்காக வேண்டி அந்த இது மாறாமல் இருக்கிறது வேண்டி அப்படி பார்க்கலாம். ஓகே, டன். இதான் சின்ன விஷயங்கள் வந்து தப்பு நடந்துட்டுனா டோட்டலி நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே தப்பாயிடும். அது வந்து கவனமாக அந்த ஸ்டார்டிங்கில் கவனமாக பண்ணுறது ரொம்ப நல்லது. சரி, வெங்காயம் போடுறோம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயத்துக்கு கணக்கு பண்ணி நம்ம போடுறோம். வெங்காயம் பச்சையா போடும். இதெல்லாம் வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் சாஃப்ட் ஆகிடும். அந்த ரைஸு கூட இந்த வெங்காயம் சேர்ந்து குக் ஆகக்கூடிய டைமில் வந்து அந்த வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம் போதும், கரெக்டாக போட்டுருச்சு. இந்த மாதிரிலாம் வீட்டில் யாரும் சமைச்சு ரெசிபி சொல்லிட்டு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ரெசிபி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அந்த தாளிப்பு போட்டு வதக்கி அப்புறம் அடுத்த பருப்போ இல்லை ரைஸோ போட்டு கிண்டுறதுக்கு எப்படி ஒரு 10 நிமிஷம் நிற்கணும். ஆனால் இது அப்படி இல்லை, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க விட்டு அப்படியே இறக்கணும். ஆமாம், ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு யார் இந்த ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க? இது நம்ம கற்றுக்கிறது தான். என்னோட பிரதர்லாம் வந்து இந்த ஃபீல்டெலாம் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டது தான். ஹோட்டல் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன், வீட்டில் நடக்கிற சடங்கு வீடு, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் ஒவ்வொரு இது பண்ணி கற்றுக்கிட்டது. ஓகே, நல்ல விஷயம்.
உப்பு போடுறோமா? உப்பு தேவையாக நான் உப்பு போடுறோம். உப்பு வந்து கணக்காக போட்டு இந்த ரைஸ் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் உப்பு அதிகமாக போடணும். ஓகே. அப்போ தான் அந்த ரைஸில் கரெக்டாக வரும். தண்ணிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்தோன்னா உப்பு கம்மியாயிடும் சாப்பாட்டுக்கு. அப்போ ரைஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு கூடுதலாக போடணும். ஓகே. உப்பு நான் கரெக்டாக போட்டேன், கொஞ்சம் கூட போடுறேன். ஆ. பார்த்துடுங்க, உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுருவாங்க. சரி. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கொதிக்க விடுறோம். ஓகே. கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் இந்த ரைஸ் அடுத்த பிறகு இது கொதிக்க விடணும்னா இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது கொதிக்கக்கூடாது. என்னது கொதிக்கணும்னு சொல்லி சொல்கிறீங்க? கொதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இது எப்படின்னா, கொதிக்கணும் அப்படின்றதும் அது ஏன் அந்த அளவுக்குன்னா, இந்த தேங்காய் பால் வந்து கொதிச்சு போயிட்டுன்னா பிரிஞ்சு போயிடும். இந்த சாதத்துக்கு அது சரியாகாது. அப்போ என்னன்னா, இது கொதிச்ச மாதிரி இந்த பால் பொங்குற மாதிரி இது பொங்கி வரும். எக்ஸாம்பிள் ரசம். ரசம் பொங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் இந்த சாதம் வந்து இந்த தேங்காய் வந்து வரக்கூடிய நேரம், அது பொங்கி வரக்கூடிய நேரம் நம்ம அரிசியை போட்டுக்கணும். அது நல்லா கொதிச்சு போச்சுன்னா அந்த டேஸ்ட் போச்சு. மக்களே, வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். இப்போ வந்து லைட்டாக அது பொங்கட்டும், அதுக்கப்புறம் ரைஸ் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பால் வந்து பொங்கி வந்துட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம அரிசி போடும். ஓகே. அது இல்லாமல் வந்து அந்த 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 ரசத்துக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த மிளகு சீரகம் வர மாதிரி இங்கே தேங்காய் மேலே பொங்கி வருது. பொங்கி வரும். இந்த டைமில் வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம். சரி. இது அரிசி பார்த்தீங்கன்னா பொன்னி அரிசி எடுத்துக்கிறோம். புழுங்கல் பொன்னி அரிசி. இது ஊற வைக்க வேண்டாம். இது அப்படியே வாஷ் பண்ணி நம்ம சாதம் வடிக்கிறோம்ல, அதே மெத்தேடு தான், அப்படியே போட்டுக்கலாம். வெந்துடும் கரெக்டாக. என்ன காரணம் ஊற கூட சொல்கிறதுக்கு? இது ஊற வைக்கிறதா இருந்தாச்சுன்னா அது ஊறி போய் இதில் வந்து நீர் பிடிச்சி வச்சுக்கும். ஓகே. நம்ம இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கிறோம், அப்புறம் சாதம் குழஞ்சு போயிடும். சரி. ஓகே. அப்போ கழுவி நம்ம சாதம் அடிக்கிற மாதிரி கழுவி எடுத்துக்கிட்டா போதும். சரி. ஒரு 3-4 தண்ணி கழுவி எடுத்துட்டோன்னா போதும். ஓகேண்ணா, போடலாம். அரிசி போட்டு. ஓகே, டன். இது வந்து இனி வந்து லைட்டாக ஒரு கிளறி அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே. இதுக்கப்புறம் குக் பண்ணுற பக்கம் எப்படி இருக்கணும்? இந்த தண்ணி வந்து நீர் அந்த சாதம் வெந்து இந்த நீர் வற்றி வரும். அப்போ அது கரெக்டாக தெரிஞ்சிடும் நமக்கு அந்த பருவம். இல்லை, அடுப்போட ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமாக ஹை ஃப்ளேமில் வைக்கணுமா? எப்படி இது? மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்லோ குக்கிங் நல்லாயிருக்கும். ஓகே, டன். அப்போ இந்த சாதம் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அந்த சாதம் போட்ட பிறகு அந்த தேங்காய் பேஸ்ட்லாம் போட்டு குக் பண்ணும், வாசனை நல்லா வந்துட்டே இருக்கு. இந்த வாசனை வரும். ரெண்டாவது நம்ம அடிக்கடி வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகே. இந்த சாதம் வந்து தேங்காய் சாதம் வந்து அடியில் இருந்துடக்கூடாது. அதுக்காக வந்து நம்ம கிளறி கொஞ்சம் தேங்காய் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஓகே. அதனால கொஞ்சமாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒயிட்டாக இருக்குங்க. இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாமலே இருக்கு பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. இப்போ பாருங்க, இந்த பால் வந்து அப்பா கொதிக்குது பார்த்து. இந்த பால் வந்து பாருங்க, இப்போ அந்த ரசம் பொங்குற மாதிரின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். அதே போல் அந்த டைமில் நம்ம இந்த அரிசி போட்டதுனால இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியிலேருந்து பிரியாமல் பாலும் தண்ணியும் அப்படி கரெக்டாக தெரிஞ்சு போகாமல் இருக்கு. ஆமாம், இது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இந்த ரைஸுக்கு. இந்த ரெசிபிக்கு இது முக்கியம். இது ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே. நான் கை சுட போகுது இந்த கண்டிப்பாக சுட்டு. இது வந்து 2 கிலோ ரைஸ் போடுறோம். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 10 பேர் இருக்கோம். இது மீறும் என்ன பண்ணுவீங்க? எல்லாம் கொடுத்துருவோமா அக்கம் போயிடல? எது இந்த சாதம் மீறினா தானே கலையிடுமா? சாப்பிட்டுக்கலாம், மீறாது. அந்த வெந்தயம் வந்து அங்கங்கே மிக்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா முழுசாக அப்பப்போ தெரியுது. அது நம்ம சாப்பிடக்கூடிய டைமில் அந்த வெந்தயம் அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும், அந்த அருமையாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. நான் சொன்ன மாதிரி அந்த புளி துவையல் வச்சுட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலான துவையல். வேறு யாருக்கும் வேறு டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு உள்ளது தெரியல, ஆனால் இந்த சாதத்துக்கு இது கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகே. பருப்பு குழம்பு பண்ணாலோ, மட்டன் குழம்பு பண்ணாலோ, சிக்கன் குழம்பு பண்ணாலோ இதையும் சேர்த்து பண்ணுவாங்க விருப்பப்பட்டா. பருப்பு குழம்பு பப்படம் வச்சும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இப்போ என்ன ஆஃப்டன் ஆயிருக்குமா? இப்போ அரை குக்கிங் ஆயிடுச்சு. இப்போ வெந்துட்டு இருக்கு, ஆகட்டும். அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம். அதாவது கொஞ்சம் ரைஸ் எடுத்து காட்டுங்களேன். அதாவது அந்த தண்ணியும் வந்து அந்த சாதம் வேக அந்த திக்கான ஒரு பக்குவம் மாறுது. ஆமாம், ஓகே, மாறு. இது கரெக்டாக. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம்.
இதான் 50%. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக் ஆகிடுச்சு. நம்ம நல்ல ஒரு கிளறு அப்படியே இதை வந்து தம் போடுற மாதிரி. சாதம் தான் வெந்து நல்லா தெரியுது. இப்போ தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த சாதத்தை வந்து ஒரு 10 நிமிஷம் இப்படி பண்ணி விட்டுட்டோன்னா அந்த இருக்கிற நீரும் ட்ரை ஆகி கிளியராக குக் ஆகி வந்துடும். சரி ஓகே. இதுக்கு மேலே வந்து லேசாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். சரி ஓகே. ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா அந்த என்ன காரணம் கடைசியாக வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதுக்கு என்ன காரணம்? அது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக கிடைக்கும். சோறு கொஞ்சம் உதிரியாக வரும். ஓகே ஓகேவா? ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. அப்படியே மூடி பொத்தி வச்சுக்கோ. சரி நாங்கள் நல்லா வாசம் வருதுங்க. கமகமாக நல்லா வாசம் வருது. நல்ல வாசம், சரியான வாசம் வருதுங்க. இது நல்லா இருக்கு. தேங்காய் எண்ணெயோட வாசம், அந்த தேங்காய் பேஸ்ட் போட்டது. ஆமாம். அந்த கடைசி ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணமாக சொல்கிறேனே, நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாச்சுன்னா அந்த வாசனையை வச்சு இது ஓகே 100% ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. எங்கள் சைடில் நாங்கள் அப்படி தான் பண்ணோம். எல்லாம் முடிஞ்சிச்சு, ஓகே இது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கரண்டி அந்த கிளறிட்டு அந்த வாசனை மோந்து பார்த்தோடனே ஓகே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். அது எங்கள் சைடில் நிறைய பேர் அப்படி பண்ணுறது உண்டு. அது கரெக்டாக இருக்கும். எங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் தூங்குற நேரத்தை தவிர்த்து ஃபுல்லாக சமையலில் தான் உட்கார்ந்துருக்கும். ஃபுல்லாக சமையல் தான். அதனால தான் அதுலேயே இருக்கிறது. இந்த வாசனையை வச்சு சொல்லிடுவோம். வேற யாரும் குக் பண்ணிட்டு இருக்கோம்ல, இங்கேருந்து கெஸ் பண்ணி சொல்லுவோம் வாசனை ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, தப்பாக இருக்குது அப்படின்னு உள்ளதை கரெக்டாக கண்டுபிடிச்சி சரி ஓகே அதை வந்து கரெக்ஷன் பண்ணி. அப்போ இது எவ்வளோ தம் அவங்க பார்த்தது? ஒரு 10 மினிட்ஸ் அப்படி இருந்தோன்னா இருக்கிற நீரும் ட்ரை ஆகி அப்படியே ஆயிரும். சோறு உதிரியாக வரும். சரி, அதுக்கப்புறம் நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து தம் ஆகட்டும். இப்போ இது சாதம் முடிஞ்சிச்சு, தம்மு. நம்ம இதை பிரித்து பார்த்துக்கலாம். சரி ஓகே. ஓகேவா? அப்போ அந்த சாதம் எல்லாம் தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா ட்ரையாக இருக்கு. ஆமாம், ட்ரையாக வந்துருச்சு. ஓகே. இனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதம் வந்து உதிரி ஆகுதுங்க. இந்த சாதம் வந்து புழுங்கல் பொன்னி சொன்னீங்கல்ல? ஆமாம், புழுங்கல் பொன்னி அரிசி. புழுங்கல் பொன்னியில் வந்து உதிரியாக வர்றது கரெக்டாக தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும். அந்த சாதத்தினுடைய இது வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே. நான் கேள்வி போகலாமா? பாருங்க சூடு கரெக்டாக அந்த உதிரியாக இருக்கு. அப்படி வாயில் போட்டு வாயில் போட்டு பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே. தேங்காய் டேஸ்ட்டுங்க அது அப்படியே நல்லா இருக்கும். சூப்பராக. இது அதிகமாக சாப்பிடும்போது திகட்டாது. செம்ம டேஸ்ட்டுங்க அது. சாப்பிட இன்னும் வேணும்னு கேட்கும். நீங்கள் சொன்ன வார்த்தை ரைட்டான வார்த்தை. சாப்பிட இன்னும் வேணும்னு கேட்கும். வேணும் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஐயோ இவ்வளோ சாப்பிட்டுட்டேன்னு சொல்லி தூங்க தான் போகும். மந்தத்தை கொடுக்கும். ஏன்னா தேங்காய் வேறு இருக்குல்ல. தேங்காய். சரி ஓகே. இப்போ நான் துவையலும் பண்ணிங்களா? துவையல் பண்ணி மூடி வச்சிடலாம். மாற்றிடும். ஆனால் நம்ம ஊரில் வந்து தேங்காய் எண்ணெயே யூஸ் பண்ணனா இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். நல்லா ஆப்ஷன் தான். தேங்காய் எண்ணெய் அப்படின்னு கிடையாது. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே. அவங்கவுங்க ஹெல்த்தியை பொறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கு எதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ. ஆனால் அந்த ரைஸ் பண்ணது வந்து பர்டிகுலர் தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணு. இந்த மாதிரி துவையலுக்கு வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டேஸ்ட் பண்ணால் இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக. சரி ஓகே டன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டுக்கலாம். சரி ஓகே. ஸோ வந்து தேவையான அளவு வந்து பூண்டு நம்ம வந்து இந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தேங்காய்க்கு நம்ம அந்த துவையல் பண்ணுறதா இருந்தாச்சுன்னா எவ்வளோ பூண்டு வேணும்னு அது வந்து காமிக்கிறேன். எடுத்துக்காட்டுங்க. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு 10 அல்லி. 10 அல்லியா? இது வந்து நம்ம ஊரில் அல்லின்னு சொல்லுவோம். அப்படி சொல்கிறது எனக்கு மறந்து போச்சு திடீர்னு. எங்கள் ஊரில் சில என்ன சொல்லுவோம்னா பல்லு ஒரு பல்லு 10 பல்லு. இப்போ 10 பல்லு பூடு போடுற மாதிரி அல்லி. அது அல்லின்னு சொல்லுவோம். அல்லி இந்த லோக்கல் ஸ்லாங் இது. ஓகேவா? இது வந்து இப்போ ஒரு 10 அல்லி அந்த மாதிரி நம்ம இதில் வந்து போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதாவது ஒரு மீடியம் சைஸ் பூண்டு அப்படியே இருந்ததுன்னா ஒரு 2 பூண்டு. ஆமாம், ஒரு பூண்டு அதை போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோம். இப்போ 2 வெங்காயம் போடுறீங்களா? என்ன காரணம் அது? சின்ன வெங்காயம் அதுக்கு டேஸ்ட் வேற. கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டோம்னா அதுக்குள்ள டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம், நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஓகே. சின்ன வெங்காயம் தேவைக்கு ஏற்ற மாதிரி. சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஓகே. இப்போ இதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம், வெள்ளை பூண்டு போட்டிருக்கோம். அடுத்தது நம்ம கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டு போகிறோம். ஓகே. அந்த பெரிய வெங்காயம் போடுறது வந்து குவான்டிட்டிக்காக தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தான் போட போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவு தான் நம்ம போட போகிறோம். சரி ஓகே. வெங்காயம் போட்டோம்.
கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஓகே. இப்போ இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் எப்படி இருக்கணும்? வெங்காயம் லைட் ஷேடில் வந்து ப்ரௌன் ஷேடில் வந்து வரும். வந்ததும் நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னா முழு மல்லி போடுறோம். ஓகே. மல்லி விதை போடலாம். போடலாம். முழு மல்லி நம்ம ஒரு கையளவு போட போகிறோம். சரி போடுங்க. சரியா? கொஞ்சம் கூட போட்டு மல்லி கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் கூட நல்லது தான், ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே ஒரு வாசனை வரும், இந்த மல்லியோட வாசனை வரும். அடுத்தது நம்ம வரமிளகா, கருவேப்பிலை. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து தூய தமிழில் இருக்காது. நம்ம கேரளா பார்டராக இருக்கிறதுனால அந்த இது வந்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகான்னு சொல்லுவோம் நம்ம சைடுல எல்லாம். இங்கே வந்து வத்தல் மிளகுன்னு சொல்லுவாங்க. வத்தல் மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திருநெல்வேலியில இந்த சைடு வரைக்கும் கொஞ்சம். ஆமாம், அது ஒரு இது நம்ம சைடு சொன்ன மாதிரி. பூண்டு. சரி, கருவேப்பிலை போட்டுக்கலாமா? சரி. கருவேப்பிலை கொஞ்சம் தேவையா போடுறோம், தேவைக்காத கருவேப்பிலை. ஓகே. இதுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு வத்தல் மிளகா போட்டு. வத்தல் மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கணும்னா தேவைக்கேற்ற மாதிரி நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வத்தல் மிளகா போட்டுக்கலாம். சரியா? நம்ம கொஞ்சம் காரமாக போடுவோம். ஓகே. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் மிளகா இன்க்ரீஸ். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்ல ஸ்பைசி. நல்லா காரமாக சாப்பிட்ற ஆள் தான். காரம் விட்டு அந்த உணர்ச்சியாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்பு. காரம் அப்படி ஒரு காரம் இருந்தால் தான் அது எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து புளி போடணும். புளி கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். வத்தல் மிளகா கொஞ்சம் ஃப்ரை ஆனால் தான் அந்த கலர் கிடைக்கும். ஓகே. புளி வந்து இப்படி சாப்பிட்டு பாருங்களேன். வாழம்புளி. வாழம்புளி. இங்கே வந்து இங்கே நம்ம இதில் வந்து 2 டைப்பு புளி கிடைக்கும். சாதாரண நம்ம புளின்னு சொல்கிறது இந்த ஊரில் வந்து வாழம்புளின்னு சொல்லுவாங்க, இன்னும் வந்து கொடம்புளின்னு சொல்லுவாங்க. கொடம்புளி தெரியும். ஆமாம், பிளாக் கலரில் வரும் அது. ஆமாம், அது இது வந்து நம்ம இந்த மாதிரி இதுக்கு மீன் குழம்புக்கெல்லாம் வந்து கொடம்புளி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த். அதில் வந்து இரும்பு சத்து அதிகம். இந்த கொடம்புளி வந்து இந்த நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த சைடில் தான் அதிகமாக இல்லை. ஆமாம், கேரளா அப்படி. ஆமாம், இங்கே தான் அந்த கொடம்புளி. இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புளி வந்து நம்ம கரைச்சி போடுவோம். கரைச்சி அந்த புளி தண்ணியை விடுவோம். கொடம்புளியை வந்து சுடு தண்ணியில் ஒரு 2 செகண்டு வேக வச்சு அதுக்கு பிறகு அந்த தண்ணியை தூர விட்டுட்டு அந்த புளியை டைரெக்டாக கறியில் போட்டுருவோம். சாப்பிடக்கூடிய நேரம் அந்த புளியை எடுத்து சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டு. இப்போ அடுத்தது நம்ம புளி போடுறோம். புளி வந்து நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸு, விதை இல்லாத புளி, விதை எடுத்த புளி, நெல்லிக்காய் அளவு சைஸு புளி அதிலே போட்டு ஃப்ரை பண்ணுறோம். ஓகேவா? அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுறோம். இது வந்து 2-3 நாள் இந்த துவையல் வந்து கெடாமல் இருக்கும். புளி எல்லாமே ஃப்ரை பண்ணி போடுறதுனால. இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அடுத்தது தேங்காய் போதும். அடுத்தது உப்பு போட்டு மீடியம் ஃப்ளேமில் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணுறோம். உப்பு தேவைக்கு போடுறோம். உப்பு பத்தல்ல நம்ம இந்த துவையல் அரைச்ச பிறகு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சரியா? உப்பு வந்து தேவைக்கு உப்பு போடுறோம். இப்போ வந்து நம்ம தேங்காய் போட்டு உப்பு போட்டிருக்கோம். தீயை ஸ்லோவாக வச்சு இதை வந்து ப்ரௌன் ஷேடில் இந்த தேங்காய் எல்லா மசாலையும் மெதுவாக வறுத்தெடுக்கணும். லைட் ப்ரௌன் கலரில் இருக்கணும். அந்த துவையல் வந்து லைட் ப்ரௌன் கலரில் வரும். இப்போ இந்த தேங்காய் வறுத்து முடிச்ச பிறகு அந்த பக்குவத்தை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ப்ரௌன் ஷேடில் வந்துருச்சு. இனி வந்து நம்ம இது வந்து ஒரு 10 நிமிஷம் இந்த சூடு ஆறுறதுக்கு வைக்கணும். வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி காமிக்க. இந்த பக்குவத்தில் வறுத்து எடுத்துருங்க. இப்போ வந்து அரைக்க போகிறோம். அரைக்கிற பக்கம் எப்படி இருக்கணும்? அரைக்கிறது வந்து நம்ம துவையல் சம்மந்தி அரைக்கிற மாதிரி துவையல் அந்த கொஞ்சம் கொத்தாட்டு கொஞ்சம். ஓகே. ஒரு 80%, ஒரு 75% அந்த மாதிரி அரைச்சாப்போம். ரெண்டுமே இல்லை, 75% விடமாட்டா போகுது. ரொம்ப நைஸானா நல்லா இருக்காது. ரொம்ப பிறுபிறுன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ வந்து துவையல் அரைச்சாச்சு. இது வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தோம். அவ்வளோதான். அந்த துவையில் வந்து அரைச்சி கொடுக்கும்போது நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். அந்த புளிப்பு காரம் எல்லாமே இருக்குது. நைஸ். அது பர்டிகுலராக அந்த மல்லியோட வாசம் அது வேறு மாதிரி இருக்குது. சாப்பிடும் போது விறுவிறுப்பு தன்மை. நான் அப்பயே சாப்பிட்டேன், பட் இருந்தாலும் திருப்பி நான் அப்படி சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். நாங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு துவையல் கொடுங்க. சரி துவையல்.
போதுமா? போதும். துவையல் இந்த பக்கத்தில் அரைப்பீங்களா? இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, கொஞ்சம் திக்காக அரைச்சா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் திக்காக ரைஸில் விரைவி சாப்பிட்றதுக்கு வந்து இது ஓகே தான். ஃபைன், ஓகே டன். ரைஸ் எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த இதில் போட்டிருக்க அந்த மல்லியோட வாசம் அரைச்சி முடிச்ச பிறகு நல்லா அதிகமாக தெரியுது. சாதம் அப்பா பியூர் ஒயிட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சாதம் வந்திருக்கு. அந்த தேங்காய் வெந்த பேருக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி பக்கத்தில் இந்த சாதம் கலர் நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணணும். நான் ஏதோ பெரிய ரெசிபி அப்படின்னு நினச்சேன், ஆனால் நேற்று நீங்கள் சொல்லும் போது துவையல் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து சாப்பிடும். அதிகமாக எடுத்துக்கவா? ஆமாம். இப்படியா? அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. சூப்பருங்க, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அந்த சாதம் வந்து மலர்ந்துருக்கணும். ஆமாம், நல்லா வெந்தாதான் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். துவையலோட காரம் தெரியுது, புளிப்பு, அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த மல்லியோட வாசம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரைஸை ஃபஸ்ட்டு தனியாக சாப்பிட்டு பார்க்குறேன், ஏன்னா இந்த ப்ரிப்பரேஷன் ரைஸ் அந்த தேங்காயோட பக்கம் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த ரைஸ் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா மலர்ந்துருக்கு. நீங்கள் அதை சாப்பிடும்போது அந்த தேங்காயோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதே மாதிரி இந்த துவையல் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. ஏன்னா அந்த புளிப்பு, அந்த காரம், அந்த மல்லியோட வாசம், அப்புறம் அந்த பூண்டோட அந்த ஃப்ளேவர் எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது, வெரி நைஸ். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழம்புலாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ இவர் சொல்கிற மாதிரி எடுத்து நல்லா தரம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வரான்னு வச்சுங்க, அந்த டைமில் ஒரு சம்திங் ஸ்பெஷலாக பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே மார்க்கெட் போய் கறி வாங்கணும், அப்புறம் பிரியாணி பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், நிறைய பேர் செய்வீங்களே. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை சிம்பிள் ரெசிபி நீங்கள் வீட்டில் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்கார கெஸ்ட்டு என்னப்பா பண்ண நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவாங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க. நைஸ் ரெசிபி, நைஸ். சிம்பிள் மேக்கிங் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி ரெசிபி. ரொம்ப நன்றி. எனக்கு உங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ்ஸு, உங்கள் கேட்ரிங் நேம். வணக்கம், என்னோட பேர் முகமது அப்துல் காதர். என்னோட கேட்ரிங் பேர் அலிஃப் அவுட்டோர் கேட்ரிங் சர்வீஸ். என்னோடய ஊர் வந்து தக்கலை. என்னோட காண்டாக்ட் நம்பர் 9677779117. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபீட்பேக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஃபீட்பேக் கொடுத்துருவீங்க. ஃபீட்பேக் கண்டிப்பாக. ஏன்னா அந்தளவுக்கு அருமையான ரெசிபி, சிம்பிள் ரெசிபி. நம்ம வீட்டு சைடில் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உணவுலாம் வந்து இந்த ஊர் மாவட்ட மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதை தாண்டி திருநெல்வேலி தாண்டி போனால் நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கே தெரியாது, எத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். பட் வெரி குட் ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டைமில் நம்ம வீட்டு சைடில் ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பண்ணுச்சுன்னா அப்போ காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. அழகான ரெசிபி. கன்னியாகுமரி வந்து ஃபஸ்ட்டு ரெசிபி உங்கள்கிட்ட கற்றுட்டேன். ரொம்ப அருமையான ரெசிபி. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபியோட செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.